ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிறேன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வேறு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன், வெறும் சாங்கும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த பீட் மார்க்கில் இமேஜை ஆட் பண்ணும்போது இந்த சாங்கை 1 டைமுக்கு 4 டைம் இல்லை 5 டைம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் அந்த பீட் மார்க்கில் ஆட் பண்ணியிருக்கேன், அதவே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கரெக்டாக அந்த இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு இந்த சாங்கில் நீங்கள் இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கரெக்டாக மட்டும் இதில் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜில் நம்ம 2 எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க இந்த இமேஜ் எல்லாத்துக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இது மேலே இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்து ஒரே ஒரு இமேஜோட எஃபெக்ட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இதில் 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க எல்லா இமேஜுமே நம்ம இந்த ஒரே எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம இப்போ எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளே டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் இருக்க அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி 2வது இமேஜ், ஸோ அதே மாதிரி இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுங்கள். நீங்கள் இதை 1 டைம் மட்டும் ஆஃப் பண்ணால் போதும். இதுக்கடுத்து ஃபுல்லாக சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைலில் மட்டும் டச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த இடத்துல அந்த எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி இருக்க எல்லா இமேஜுமே ஃபஸ்ட்டு இந்த ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதுவரை போட்டதுலேயே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நான் எந்த மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் காட்டியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ லாஸ்ட் வரை இருக்க எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த இமேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் நடுவில் இன்னொரு எஃபெக்ட், அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து இன்னொரு எஃபெக்ட்டை வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் லேயரை நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க்னு சொல்லி ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதவே மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குது பதிலாக இந்த பீட் மார்க்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கா, ஸோ இந்த பீட் மார்க்கு சென்டரில் கரெக்டாக இந்த ஏதாவது நீங்களாக சும்மா சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பீட் மார்க் அளவுக்கு அதுவே வந்து செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி இப்போ 2 நமக்கு சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இதை நான் இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வச்சுட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இதே மாதிரி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வெளியே போது பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ அந்த குரூப் அண்ட் மாஸ்க்ன்ற லேயரை டச் பண்ணிட்டு இந்த ஸ்பீடோமீட்டரை டச் பண்ணி கரெக்டாக வந்து இந்த 2வது இருக்க சிம்பிளை டச் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பீட் மார்க் அளவு கட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து மூவ் பண்ணி அந்த இமேஜோட சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக அந்த அடுத்த பீட் மார்க்குள்ள அந்த லேயரை வந்து அதாவது அந்த குரூப் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வரிசையாக மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வரை ஃபஸ்ட்டு இந்த லேயரை கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஈஸியாக வந்து அந்த லேயரை வந்து நான் வீடியோட லாஸ்ட் வரை உங்களுக்கு லைவாகவே பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்க, வீடியோட லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த பீட் மார்க் வந்து கொஞ்சம் முன்னாடி அந்த இமேஜோட ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்துலேயுமே கரெக்டாக வந்து இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து நான் வீடியோ லாஸ்ட் வரை எல்லா இடத்துலையுமே பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த நாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்க அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் நான் சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நான் அதே இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அதே இமேஜ் ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைனா இதில் வேறு இமேஜ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு குரூப்பை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க லேயர் தான் இமேஜ். ஸோ அதனால் இமேஜ் டச் பண்ணிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் எப்பயும் போல நம்மளோட ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற அடுத்த இமேஜ்
நீங்கள் வேறு இமேஜை கூட செலக்ட் பண்ணி ஸோ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் டோட்டலாக பேக் வந்துட்டு அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இதே மாதிரியே மீத இருக்க எல்லா குரலுமே ஒரே ஸ்டெப்லேயே நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டில் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.